வனகுலராஜா அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை பார்ப்பதற்கும் அவருடைய பேசுவதற்கும் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் முள்ளிவாய்க்காடுக்கு. அவரோட பேசின பொழுது வந்து அவர் மிக உறுதியாக அவருடைய கோட்பாடுகளில் வந்து மிக உறுதியாக இருக்கிற நிலைமையை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாக வந்து அவருடைய கோட்பாட்டில் மிக முக்கியமான நிலைப்பாடே வந்து அரசியல் சார்ந்த நிலைப்பாடு. அதாவது தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தீர்வை தான் அவர் அந்த தமிழருக்குன்ற ஒரு அரசாங்கம் அவசியம் என்ற விஷயத்தை அதில் பதிவு செய்திருக்க விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அந்த வகையிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவரிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். அரசியல் ரீதியாக அவர் முன்வச்சிருக்கின்ற அந்த 10 கோட்பாடுகளில் கட்சிகளுக்கு சார்ந்த விடயங்கள் அதில் தெளிவாக இருக்கு. அவருடைய அந்த அரசியல் கோட்பாடுகளுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து இணங்க தயார். கட்சிகள் என்ற வகையில் வந்து நாங்கள் ஒரு முயற்சியை ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேசி இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய தமிழ் தேச அங்கீகாரம், தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமை, தனித்துவமான இறமையின் அடிப்படையில் வந்து ஒரு சமஷ்டி தீர்வை அடைவதற்குரிய இணக்கப்பாட்டை கொள்கை அளவில் ஏற்படுத்தி அதுக்கு ஏற்ப ஒரு அரசியலமைப்பு வரபொண்டை தயார்படுத்துறதுல வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து அந்த முயற்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த முயற்சி முன்னுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தமிழரசு கட்சியுடைய உத்தியோகபூர்வமான முடிவு தேவைப்படுற இடத்துல அவர்கள் இன்று தங்களுடைய செயற்குழு சந்தித்து முடிவு எடுத்து எங்களுக்கு அறிவிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் அந்த நிலைமை வரைக்கும் காத்திருக்கிறோம். போராடி கொண்டிருக்கிற அண்ணா அவர்களுக்கு நாங்கள் சொன்ன விஷயம் என்னென்றால், ஏனைய 2 கட்சிகளுக்கும் தான் அவர் அந்த கோட்பாட்டை வந்து முன்வச்சு அவர்களும் வந்து இங்கே தனக்கு அந்த வாக்குறுதி வழங்கினார். சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்தோட ஒரு சுயாட்சி தீர்வை பெறுவதற்கு ஒரு சமஷ்டி முறைக்குத்தான் தாங்கள் பாடுபடுவோம் என்ற வாக்குறுதியை கொடுக்குற பட்சத்தில் அவர் தன்னுடைய போராட்டத்தை முன்பரிசீலனை செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த வாக்குறுதியை ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏனைய கட்சிகளுடைய தேவையும் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் கொடுக்குற இடத்துல வந்து அவர் அந்த போராட்டத்தை வந்து கைவிட வேணும் என்று தான் நாங்கள் அவரிடம் கேட்டிருக்கின்றோம். நான் இன்று 3ஆம் நாள் உண்ணாவிரத போராட்டத்தினை வழிநடத்தி கொண்டு தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் என்னுடைய உடல்நிலை மிகவும் சோர்வுற்று என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன். வைத்தியர் என்னிடம் வந்து நீர் அருந்துங்கள் என்று கூறினார். ஆனால் நான் நீர் அருந்த முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய இனத்துக்கு, எங்களுடைய தமிழின மக்களுக்கு நான் 10 நிபந்தனைகளை விதித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக, நீர் உணவு இல்லாமல் இருப்பதாக உண்ணாவிரத போராட்டத்தினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த வகையில் எங்களுடைய தமிழ் அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வெவ்வேறு திசையை நோக்கி இருப்பதாக என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது. நான் இதை வந்து என்னுடைய தமிழின மக்கள், உலகமெங்கும் தமிழ் வாழ்கின்ற என்னுடைய தமிழின மக்களை சாட்சியாகவும், இங்கே வீரகாவியமான மாவீரர்களை இங்கே முள்ளிவாய்க்காலில் இறந்து சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டு இரத்த ஆறாக ஓடிய இந்த இடத்துல வச்சு சாட்சியாக வச்சு நான் இந்த வாக்கை உங்கள் முன்னிலையில் சொல்லுகின்றேன். அனைவரும் ஒருங்கிணைந்தால் எங்களுக்கு முக்கியமாக எந்த தடைகளையும் தாண்டி நாங்கள் வெற்றியை பெறலாம். ஏனென்று சொன்னால் ஒற்றுமைதான் பலம். பலத்தை வந்து ஒற்றுமையாக இருக்கிறவங்களோட பலத்தை வந்து யாராலையும் உடைக்க முடியாது.
அண்மை காலங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நடந்த சம்பவங்களை பற்றி ஒவ்வொரு ஊடகங்கள் செய்திகள் ஊடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அனைத்து மக்களும் ஒருங்கிணையலாம். முதலில் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து வாருங்கள், தயவாக வேண்டி நிற்கின்றேன். நீங்கள் ஒரு தமிழர், உண்மையிலே தமிழ் பற்றாளர், தமிழை நேசிக்கிற நீங்களாக இருந்தால், தாய் நிலத்தை நேசிக்கிறாக நீங்களாக இருந்தால், தாயை நேசிக்கிற நீங்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்தில் ஒருங்கிணைந்து வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதை உங்களிடம் தயவா மக்கள் முன்னிலையில் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்த மக்களாக வச்சு உங்களுடன் நான் இதை வேண்டி நிற்கின்றேன். நீங்கள் பிரிஞ்சு நிற்கிறபடியா இங்க இல்லை, அதை வெளிப்படையாக சொல்லுங்க இந்த ஐயா. மக்களுக்கு இப்போ இதில் எது விதமான இதுவும் இல்லை. என்னென்னு சொன்னால், தமிழரசு கட்சி நீங்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சால் தான் தமிழன் வாழலாம். இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். தமிழனுக்குள்ளே தமிழன் அடிபட்டு கொண்டிருந்தால், முரண்பட்டு கொண்டிருந்தால் சரி வராது. அதால் அது இப்போ குடும்பமாக இருந்தாலும் சரி, எங்களோட நாடாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கொள்கையை வச்சு தானே நீங்கள் இப்போ இந்த கொள்கைக்கு பின்னால தானே ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்க. அதுங்க தான் அந்த கொஞ்சம் பிரச்சனை வரப்பாக்கு. இப்போ இல்லையா, இப்போ இந்த கொள்கை இருக்குதானே கடந்த காலங்கள் சரிதானே கொள்கை இருக்குல்ல, நீங்க எழுதியிருக்கிற கொள்கை, அந்த கொள்கை சரி, நீங்க கீழே உள்ளதெல்லாம் தேவையில்லை. இல்லை, அது சரி. ஆனால் அது இப்போ கதைச்சு எடுக்கிறதுக்கு கால தாமதமாகும். ஆனால் இப்போ இருக்கிற ஜனாதிபதியின் காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சீர் செய்து கொண்டு வரலாம். என்ன சொன்னால், எந்த அனுபவத்துல சொல்றேன் சொல்லுங்க. இப்ப இருந்த ஜனாதிபதியில இதுவரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் விட மிக இறுக்கமான ஒருவர், இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான இறுக்கமான ஒருவர். அந்த நிலைப்பாட்டை மாத்துறது தான் நீங்க சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த இனமும் வெறும் அரசியல் கட்சிகள் இல்ல, ஒட்டுமொத்த இனமும் அணி திரண்டு ஒரு நிலை. இப்ப உதாரணத்துக்கு தையட்டி போராட்டத்தை எடுங்க. சரிண்ணே, தையட்டி போராட்டத்துல ஒரு இனமே அணிதிரள தொடங்குகின்ற ஒரு நிலைமை உருவாக போன பௌர்ணமிக்கு அது நடந்தது. சரிண்ணே, அது இன்னும் பலமடையும், அதுல மாட்டு கருத்து இல்லை. சரிண்ணே, அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில அது கட்டுமழுத்தமா மாறும். அவ்வளோங்க சொல்றேன். இப்போ அதே மாதிரியான ஒரு நிலைமை உண்டு, நாங்கள் உருவாக்குவோம். இப்போ இந்த கொள்கை எல்லாத்தையும் நிராகரிக்கிற வகையில நாங்கள் ஒன்று சேர்ந்தா எந்த வகையில் உங்களோட நீங்கள் வச்சிருக்கிற கொள்கைகள் இருக்குதானே, அதெல்லாம் சரி ஏற்க முடியாது, நாங்கள் அதை நிராகரிக்கிறோம். ஆனால் ஒன்று சேர்றோம். உங்களுக்கு எப்படி இருக்கு? சரி, நீங்கள் அதுல பிரயோஜனம் இருக்கும். கொஞ்சம் பாருங்க, நீங்கள் ஒன்று சேர்த்தீங்களா, அது சரி. ஆனா ஒன்று சேர்த்த நீங்கள் என்ன நோக்கத்தோட நாங்களும் கேட்கிறோம். உங்களோட கொள்கைக்கு பின்னால்தான் ஒன்று சேருவோம். அந்த முயற்சி தான் நாங்கள் எடுக்கிறோம். நானும் இப்ப அவையே கேட்கிறேன். தமிழரசு கட்சி மட்டும் இல்ல, இப்ப நான் சொல்ல வரேன்டா, இப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்த அது யதார்த்தம். சரி, அந்த பிரச்சனையால தான் இவ்வளவு பிரிவுகளும் ஏற்பட்ட. இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கலாம், இருக்குது எங்களுக்கு இருக்கலாம், நல்ல ஒரு தீர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து எங்களுடைய மக்களும் ஒருங்கிணைந்த ஒரு கோரிக்கையை வச்சால் நிச்சயமாக எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதுவும் உலக நாடுகளும் அதுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முதல் இப்ப கட்சிகளுக்குள்ள புடுங்குப்பாடு ஒரு கட்சியை பற்றி ஒரு கட்சி சொல்லி தமிழன் விற்கிறது தான். இதுதான் அதன் செயற்பாடு. இப்ப ஒரு ஆள் வித்து கொண்டிருக்கிறது. அந்த விற்கிற தன்மை இருக்கக்கூடாது. நாங்கள் எங்கட வாழ்க்கையில எங்கட இனம், எங்கட மக்கள், எங்கட நாடு, எங்கட கிழக்கையும் படக்கையும் எந்த மாதிரி நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு போக வேணும், என்ன மாதிரி கல்வி கட்டுப்பாடு, என்ன மாதிரி பொருளாதாரம் என்றெல்லாம் நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சால் இன்றைக்கு எங்கட திருவண்ணாமலையில எத்தனையோ கப்பலை கொண்டு நிறுத்தி அங்கேயே வேலை வாய்ப்பு நிறைய மக்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு எல்லாம் எங்கட தமிழர்கள், எங்கட அரசியல் கட்சிகள் தான் ஒருங்கிணைக்கணும்.